வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க சொன்னால் ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பேக்கேஜுடைய பேர் என்ன, அதேமாதிரி இந்த பேக்கேஜுடைய ப்ரைஸ் என்ன, இந்த பேக்கேஜுடைய டேஸ் அண்ட் நைட்ஸ் என்னன்றதை ஃபுல்லாக நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட் இந்த பேக்கேஜுடைய பேர் வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். தோதாம் யாத்ரா மே 2023 சரிங்களா. ஸோ இந்த தோதாம் பொறுத்த அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வந்து நாங்கள் சொல்லிடுறோம். சார்தாம் அப்படின்னா வந்து கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி அப்படின்றது தான் சார்தாம். நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணும்போது நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ் வந்து தோதாம் வந்து சார்தாம் வந்து கேதார்நாத், பத்ரிநாத், ஹரித்வார், ரிஷிகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. ஸோ எதுக்கு இதை வந்து நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் போட்டிருக்கிறது தோதாம் யாத்ரா. பட் நிறைய பேருக்கு வந்து அந்த தோதாமுக்கும் சார்தாமுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கிறதுனால இந்த வீடியோவில் நாங்கள் வந்து கிளியர் பண்ணிடுறோம். அண்ட் அதே மாதிரி இந்த பேக்கேஜில் இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹரித்வார், ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத் சரிங்களா. ஸோ இது வந்து தோதாம் யாத்ரா மே 2023. ஸோ இதில் வந்து இந்த பேக்கேஜுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேக்கேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் வந்து மே 17, 2023 புதன்கிழமை அன்றைக்கி கரெக்டாக இந்த பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மே 28 ஞாயிற்றுக்கிழமை 2023 அன்றைக்கி இந்த பேக்கேஜ் வந்து கரெக்டாக முடியுது சரிங்களா. ஸோ கரெக்டாக சொல்ல போனால் உங்களுக்கு 11 nights 12 days பேக்கேஜ் வந்து இந்த பேக்கேஜ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பேக்கேஜுடைய ப்ரைஸ் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பேக்கேஜ் ப்ரைஸ் எங்கேயும் வந்து கூட்டவே இல்லை, அதே ப்ரைஸ் தான். ஸோ பெர் ஹெட்டுக்கு 29999, அதாவது 29,999. ஸோ இதே மாதிரி இது வந்து ட்ரிபிள் ஷேரிங் பேசிஸில் இந்த பேக்கேஜ் வந்து போட்டிருக்கோம். நம்ம முன்னாடி 4 ஷேரிங் போட்டிருந்தோம், பட் அதை விட இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இப்போ ட்ரிபிள் ஷேரிங்கே மாற்றியாச்சு. சொல்லப்போனால் இது ப்ரைஸ் கூட்டாமலே ஃபெசிலிட்டி வந்து கூட்டிட்டோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ட்ரிபிள் ஷேரிங் பேசிஸ் அப்படின்னு சொன்னால் 3 பேர் தங்கக்கூடிய அறையில் எடுத்திங்கன்னா ஒரு நபருக்கு 29,999. அதே இது டபுள் ஷேரிங், அதாவது 2 பேர் தங்கக்கூடிய அறைக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா ஒரு நபருக்கு 32,999 சரிங்களா. ஸோ இதுதான் இந்த பேக்கேஜுடைய ப்ரைஸ். இந்த பேக்கேஜுடைய அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர் ஹெட்டுக்கு ஒரு தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7,000 ரூபாய் வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து நாங்கள் அட்வான்ஸ் வந்து வாங்குகிறோம். அந்த அட்வான்ஸ் வந்து க்ளோஸ் ஆகக்கூடிய டேட், அதாவது இந்த பேக்கேஜே க்ளோஸ் ஆகக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் 31 சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேக்கேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து நாங்கள் அலாட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் கரெக்டாக வந்து 45 சீட்ஸ் தான் நாங்கள் வந்து இந்த பேக்கேஜுக்கு வந்து நாங்கள் வந்து அலாட் பண்ணுறோம். ஸோ இந்த பேக்கேஜ் எதுக்கு வந்து நாங்கள் சீட் அலாட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால், பொதுவாக நம்ம நார்மலாக வந்து ஆக்ரா வாரணாசி யாத்திரா எடுத்தாலும் சரி, ஹரித்வார் ஹோலி யாத்திரா சரி, வேறு எந்த யாத்திராவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து அந்த மாதிரி. பட் இந்த பேக்கேஜுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. புக்கிங்ஸ் ரொம்ப வேகமாக நடக்கும். அதே மாதிரி பேக்கேஜும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிமிடெட் சீட்ஸ் தான் எங்களாலையும் எடுக்க முடியும். ஏன்னா வெஹிக்கிள்ஸ் ரொம்ப டிமாண்டாகவும் இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் இந்த பேக்கேஜ் இன்கேஸ் போகணுன்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணாத இது வந்து உங்களுக்கு முன்னாடியே கிடைக்கும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக இது வந்து கடைசி நேரத்தில் உங்களுக்கு புக் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா வெஹிக்கிளில் வந்து ரொம்பவே வந்து அவேர்னஸ் இருக்கும். இன்னொன்று இந்த பேக்கேஜில் நிறையவும் நம்மளால் சேர்த்துட்டு கூட்டு போகிறன்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அதனால் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நாங்கள் ரொம்பலாம் ஏற்றலை. இதில் ஜஸ்ட் 45 சீட்ஸ் தான் நாங்கள் வந்து இதில் அலாட் பண்ணுறோம் இந்த பேட்சில். ஸோ புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து புக் பண்ணுங்கள் வேகமாக. அதுக்கடுத்து இந்த பேக்கேஜில் டே வைஸ் பிளான் என்னன்றதை இப்போ வரிசையாக பார்த்துருவோம். டே வைஸ் பிளான் பொறுத்தளவுக்கு மே 17 2023 அன்றைக்கி பார்த்தீங்க சொன்னால் நம்ம வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் நம்மளுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நைட் 10 மணிக்கு. அதுக்கப்புறம் நம்ம மே 18 வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ட்ரெயின் ட்ராவலில் தான் நம்ம இருப்போம். அதுக்கடுத்து மே 19 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம காலையில் டெல்லி வந்து ரீச் ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம டெல்லி ரீச் ஆனவுடனே இங்கேருந்து நம்ம வந்து ஹரித்வாருக்கு நம்ம வந்து கிளம்புவோம். ஸோ ஹரித்வார் கிளம்பிட்டு அங்கே வந்து ஹர்கிபோரியும் கங்கா ஆர்த்தி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹரித்வாரில் ஸ்டே. அதுக்கப்புறம் மே 20, 2023 சனிக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஹரித்வார்லேருந்து குப்தகாசிக்கு வந்து நம்ம கிளம்புறோம். குப்தகாசி அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறோம். ஆக்சுவலாக கேதார்நாத்தோடைய ஒரு மலை அடிவாரம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 60 to 70 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி வந்து இந்த அடிவாரம் வந்து இருக்குது. ஸோ குப்தகாசியில் நம்ம வந்து ரீச் ஆகும். ஸோ இது ரீச் ஆகிறதுக்கே நம்மளுக்கு நைட் ஆயிரும். ரீச் ஆனோடனே அன்றைக்கி நைட் வந்து நம்ம ஸ்டே தான்.
அண்ட் அதுக்கு அடுத்து மே 21, 2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குப்தகாசிலேருந்து நம்ம வந்து கேதார்நாத்துக்கு வந்து புறப்படுவோம். ஸோ குப்தகாசிலேருந்து கேதார்நாத் புறப்படுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து நிறைய ப்ராசஸ் வந்து இங்கே நடக்கும். அதில் புக்கிங்ஸ் வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொன்னால், ஹெலிகாப்டரில் போகிறவங்களுக்கு ஹெலிகாப்டர் புக்கிங் தனியாக வந்து நாங்கள் பிரிச்சுருவோம். அதேமாதிரி நடந்து போகிறவங்க, குதிரையில் போகிறவங்க, டோலியில் போகிறவங்க, இவங்க 3 பேரை நாங்கள் வந்து லீடரோட சேர்த்து நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். ஹெலிகாப்டர் போகிறவங்களுக்கு நடுவுலேயே நாங்கள் ஆஃபீஸில் இறக்கி விட்டு போர்டிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு செட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். ஸோ அவங்க ஹெலிகாப்டரில் தாராளமாக ஏறிட்டு சாமி பார்த்துட்டு நாங்கள் வந்து கனெக்ட் ஆகிப்போங்க நம்ம மேலே போகிறப்போ. ஸோ ஹெலிகாப்டரில் நம்ம போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் டோலியில் குதிரையில் போகிறவங்களுக்கு நம்ம கூட வந்து சேர்ந்து வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, குப்தகாசிலேருந்து கௌரிகுண்டு நம்ம ஜீப் வர நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். ஸோ அங்கேருந்து குதிரையில் போகிறது, அதே மாதிரி நம்ம நடந்து போகிறது எல்லாமே நாங்களே பிரித்து விட்டு டீம் வைஸ் நாங்கள் பிரிச்சுருவோம். அதுக்கப்புறம் கேதார்நாத்தில் நம்ம போயிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து டென்ட்டில் ஸ்டே. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மே 22 திங்கட்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேதார்நாத் தரிசனம் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு காலையில் விடிய காலையில் நம்ம வந்து குப்தகாசிக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதில் ரிட்டர்ன் ஆகிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான். எப்படி நம்ம புக்கிங் எடுக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக நாங்கள் சொல்லுவோம். பட் இது புக்கிங் முன்னாடி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக கேதார்நாத்துக்கு வந்து கண்டிப்பாக எங்களோட குரூப் லீடர்ஸ் கண்டிப்பாக மேலே வருவாங்க. 25 பேருக்கு ஒரு ஆள் இன்சார்ஜ். ஸோ 25 பேருக்கு ஒரு ஆள் இன்சார்ஜ்ன்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் மேலே போன பிறகு நாங்களும் உங்கள் கூடயே வந்து மேலே கூட்டு வந்து விட்டு, அதேமாதிரி டென்ட்டில் தங்க விட்டு கீழேயும் அதேமாதிரி நாங்களே வந்து கூட்டு வந்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மே 23 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குப்தகாசிலேருந்து நம்ம வந்து பீப்பல் கோட்டிக்கு வந்து நம்ம போவோம். பீப்பல் கோட்டி அப்படின்றது பத்ரிநாத்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் பிஃபோராக வந்து இது அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கே ரீச் ஆனோடனே அன்றைக்கி வந்து ஸ்டே. அண்ட் அதுக்கடுத்து மே 24 புதன்கிழமை அன்னைக்கு கரெக்டாக வந்து பத்ரிநாத்துக்கு வந்து விடிய காலையில் நம்ம கிளம்புவோம். ஸோ பத்ரிநாத் போய் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மானா வில்லேஜ். ஸோ மானா வில்லேஜை நம்ம பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து மறுபடியும் வந்து நம்ம ஜோசிமெத்த வழியாக வந்து பீப்பல் கோட்டியில் வந்து ஸ்டே. சரிங்களா? அடுத்து மே 25 வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பீப்பல் கோட்டிலேருந்து நம்ம ரிஷிகேஷ் வந்து நம்ம கிளம்புவோம். ஸோ ரிஷிகேஷ் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஈவினிங் ஆயிரும். ஸோ ஈவினிங் ஃபுல்லாக ரிஷிகேஷ் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம அன்னைக்கு ஹரித்வார் விசிட் பண்ணுறதோ இல்லை ஹரித்வார் ஸ்டே பண்ணுறதோ இல்லை ரிஷிகேஷ் ஸ்டே பண்ணுறதோ அன்றைக்கி இருக்கிற டைம் பொறுத்து நம்மளுக்கு வந்து முடிவாகும். ஸோ அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். கண்டிப்பாக அன்றைக்கி நைட்டு ஸ்டே தான், ட்ராவல் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் மே 26 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக வந்து நம்ம வந்து ஹரித்வார் வந்து மான்சா தேவியோ இல்லை சண்டி தேவியோ எது நம்மளுக்கு டைம் பெர்மிட் பண்ணுதோ ஏதாவது ஒரு கோயில் வந்து நம்ம பார்த்துட்டு நேராக நம்ம வந்து என்ட்ரு டு டெல்லி ரிட்டர்ன் நம்ம டெல்லிக்கு போயிடுவோம். ஸோ டெல்லிக்கு நம்ம கரெக்டாக தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஏறதுக்கு முன்னாடி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடுவோம். ஸோ ரீச் ஆனவுடனே நம்ம ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து அன்றைக்கி ஏறிடுவோம். ஸோ மே 27 சனிக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரெயின் ட்ராவல். மே 28 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சென்னை சென்ட்ரலுக்கு காலையில் 7 மணிக்கு ரீச் ஆயிடுவோம். ஸோ இதுதான் வந்து டே வைஸ் பிளான். இதில் சைட் சீயிங் பிளேசஸ் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத வரிசையாக சொல்லிடுறோம். ஹரித்வார் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹரித்வாரில் ஹர்கி பௌரி, கங்கா ஆர்த்தி, அதுக்கப்புறம் உங்களுக்கு சண்டி தேவி கண்டிப்பாக டைம் இருக்கிற வரை வந்து காமிச்சிருவோம். மான்சா தேவி டைம் இருந்தால் நாங்கள் காமிப்போம். எங்களுடைய மெயின் மோட்டிவ் கேதார்நாத், பத்ரிநாத். சரிங்களா? ஸோ ஹரித்வார் ரிஷிகேஷ் மோஸ்ட்லி இதில் முடித்தவங்க தான் இதில் வருவாங்க. ஸோ இல்லாதவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு இன்டிமேஷனாக நாங்கள் சொல்லிடுறோம். அண்ட் அதுக்கப்புறம் ரிஷிகேஷில் பொறுத்தளவுக்கு லக்ஷ்மண் ஜூலா, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமம்ஸ், அதுக்கப்புறம் கங்கா ஆர்த்தி, அது போக சிவன் கோவில் ஒன்று இருக்குது, அதுவும் பார்த்துருவோம். சரிங்களா? ஆதிசங்கர மடம் சிவன் கோயில் வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கேதார்நாத் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேதார்நாத் கோயில் பார்த்துருவோம். பின்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மடம் இருக்குது, அதுவும் நம்ம பார்த்துருவோம். அண்ட் அதுக்கப்புறம் குப்தகாசியில் உங்களுக்கு அர்த்தநாரீஸ்வர் டெம்பிள் பார்த்துருவோம். சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு பீப்பல் கோட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பீப்பல் கோட்டி கிடையாது, உங்களுக்கு போகிற வழியிலே வந்து சங்கமம் வந்து 2 சங்கமம் வரும். 2 சங்கமமும் நம்ம வந்து பார்த்துருவோம். ருத்ரபிரயாக், தேவப்பிரயாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கமும் நம்ம பார்த்துருவோம். அண்ட் அதுக்கப்புறம் பத்ரிநாத்தில் வந்து உங்களுக்கு பத்ரிநாத் கோயிலும் மானா வில்லேஜ் கண்டிப்பாக விசிட் பண்ணிடுவோம். சரிங்களா? இதுவும் கவர் பண்ணிடுவோம். அண்ட் அது போக இன்கேஸ் நம்மளுக்கு டைம் ஏதாவது ரொம்ப கூடுதலாக இருந்தாலும் கூட இருக்கிற பிளேசஸ் நம்ம போகிற வழியில் நம்ம கவர் பண்ணுவோம். பட் ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா, நம்ம பஸ் எடுத்துகிட்டு போகிறனால ஜோஷிமத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 கோயிலை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. இது நாங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம். ஏன்னா ஜோஷிமத் அப்படின்றது ஹெவிலி லேண்ட்ஸ்லைடிங் ஒரு ஏரியா, அதாவது நிலச்சரிவு ரொம்பவே நடக்கக்கூடிய இடம். அதுவும் ரோடும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட்டான ஒரு ரோடு, ஒரு பஸ் மட்டும் தான் போகும், அந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால் முன்னாடியே நாங்கள் ஒரு இன்டிமேஷனாக சொல்லிடுறோம், இந்த இடத்துல நம்ம வந்து இந்த கோயிலை வந்து பார்க்க முடியாது, ஜோஷிமத்தில் நம்ம ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நம்மளோட மெயின் மோட்டிவ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கேதார்நாத், பத்ரிநாத். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சைட் சீயிங் பார்த்தாச்சு. என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்றத நாங்கள் சொல்லிடுறோம். இன்க்ளூட் பொறுத்தளவுக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து டெல்லி போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும், அதே மாதிரி டெல்லியிலேருந்து ரிட்டர்ன் வரக்கூடிய சென்னை சென்ட்ரலுக்கு வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் இன்க்ளூடட்.
அதே மாதிரி கௌரிகுண்டில் உங்களுக்கு ஜீப் ஃபீஸும் வந்து இன்க்ளூடட். 50 ரூபா எடுக்கும் ஒரு ஆளுக்கு, அது நாங்களே கொடுத்துருவோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினில் ஃபுட்டு வந்து இன்க்ளூடட். அதே மாதிரி உங்களுக்கு ஹரித்வாரில் உங்களுக்கு சண்டிதேவி ரோப் கார் வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இதில். அதே மாதிரி கேதார்நாத் பத்ரிநாத் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகிடுது. அதேமாதிரி உங்களுக்கு அங்கேயும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3மே உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டு தான். ஸோ அதுவும் வந்து இதில் இன்க்ளூடட். அது போக இதில் டூர் மேனேஜர் 25 பேருக்கு ஒரு டூர் மேனேஜரும் நாங்கள் அனுப்புவோம், அதுவும் இதில் இன்க்ளூடட். அண்ட் அதுக்கடுத்து உங்களுக்கு தமிழ் கைடு ஒருத்தவங்க இன்க்ளூடட். அது போக உங்களுக்கு அகாமடேஷன் வந்து ட்ரிபிள் ஷேரிங் பேசிஸில் க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்கான ஒரு ரூமில் வந்து கொடுத்துருவோம், ஏசி ரூம்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். அண்ட் அது போக கேதார்நாத் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இதில் இன்க்ளூடட். கேதார்நாத் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மோஸ்ட்லி மற்ற ட்ராவல்ஸில் பண்ணவங்க வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பொதுவாக கௌரிகுந்தோட இறக்கி விட்ருவாங்க. ஸோ கேதார்நாத் உங்களை விசிட் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. பட் நாங்கள் எப்படின்னா உங்களுக்கு கௌரிகுண்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேதார்நாத் மேலே வர வந்து குதிரையில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து குதிரை உங்களை கூட இருந்து குதிரை பிடிச்சி கொடுத்து மேலே வர வந்து உங்களை விட்டு, அதே மாதிரி நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வந்தோடனே டென்ட் ரெடியாக போட்டு வச்சுருப்போம். நீங்கள் அதில் தங்கிட்டு ரிட்டர்ன் வரப்போ நாங்களே வந்து கூப்பிட்டு வருவோம். ஸோ அந்த சர்வீஸும் இதில் இன்க்ளூட் ஆகுது. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெயினாக போர்ட்டர் ஃபெசிலிட்டி. உங்களுக்கு டெல்லியில் கண்டிப்பாக வந்து லக்கேஜ் தூக்க வேண்டிய வேலை கிடையாது. அதுக்கும் நாங்கள் வந்து போர்ட்டர் வச்சுருவோம். அதேமாதிரி ரிட்டர்ன் வரப்பையும் டெல்லியில் வந்து உங்களுக்கு போர்ட்டர் வச்சுருவோம். பட் பெர் ஹெட்டுக்கு ஒரே ஒரு பேக்கேஜ் வந்து அலௌடு. ஒரு பேசஞ்சருக்கு ஒரு பெரிய லக்கேஜ் தான் வந்து போர்ட்டருக்கு அலௌடு. அதுக்கு மேலே வந்து அது உங்களுடைய கன்வீனியன்ஸ் தான், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்க்ளூட் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கேதார்நாத்தில் போகக்கூடிய உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட், அதாவது டோலியோ இல்லை குதிரையோ இல்லை ஹெலிகாப்டரோ அது வந்து எக்ஸ்க்ளூடில் வரும். அதேமாதிரி மான்சாதேவி ரோப் காரும் இதில் எக்ஸ்க்ளூடடு. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் தர்சன் டிக்கெட்ஸ் வந்து இதில் எக்ஸ்க்ளூடடு. ரிஷிகேஷில் ராஃப்டிங் எக்ஸ்க்ளூடட். அதே மாதிரி ஹரித்வார்லையும் ரிஷிகேஷ்லையும் போட்டிங் வந்து எக்ஸ்க்ளூடட். அதே மாதிரி ஷாப்பிங் வந்து உங்களுடைய செலவு, சரிங்களா? இது ஃபுல்லாக எக்ஸ்க்ளூடில் சேர்த்து ஃபுல்லாக வந்து அவங்கவுங்க ஒரு சில பேர் தான் வந்து இதில் வந்து செலவு பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அந்த கன்வீனியன்ட் வேணான்றவங்களும் அதை வந்து செலவு பண்ண மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் எக்ஸ்க்ளூடில் வச்சுருக்கோம். சண்டிதேவி முக்கால்வாசி நாங்கள் காட்டிடுவோம். அதனால் அந்த ரோப் கார் நாங்களே வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ இதுதான் இன்க்ளூட் அண்ட் எக்ஸ்க்ளூட். உங்களுக்கு இந்த பேக்கேஜ் மெயினாக நாங்கள் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இப்போவும் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம். பொதுவாக எங்களுக்கு தோதாம்பில் புக்கிங் நடக்கிறதில்ல. புக்கிங் க்ளோஸ் ஆன பிறகும் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபோன் கால் மேலே வரும். ஸோ அவங்களுக்கு வந்து எங்களால் புக்கிங் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் லிமிடெட் சீட்ஸ். நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அலாட்டட் லிமிடெட் சீட்ஸ் தான் இதுக்கு வைக்கிறோம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து முன்னாடியே நாங்கள் புக்கிங் ஓப்பன் பண்ண ஜோலே நீங்கள் புக் பண்ணிவிட்டா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீட் கிடைக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்னொரு பேட்ச் எப்போ போடுவோன்னு எங்களுக்கே தெரியாது. டேட்டு ஏன்னா நாங்கள் வந்து இந்த பேக்கேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடனேலாம் நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு கிளைமேட் கண்டிஷனும் எல்லாமே நாங்கள் பார்க்கணும். மற்ற டூர் பேக்கேஜ் மாதிரிலாம் இது கிடையாது. நம்ம ஒவ்வொரு ரூட்டும் நம்ம போகிறது வந்து ரொம்ப டேஞ்சரான ரூட்ஸு. எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து டிராஃபிக் கிளியரன்ஸு, அதேமாதிரி கிளைமேட் கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வண்டியே எடுக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு டஃபஸ்ட்டான ஒரு ரூட் தான் இந்த கேதார்நாத் பத்ரிநாத் ரூட் அப்படின்றது. ஸோ எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் இந்த பேக்கேஜ் வந்து செட் பண்ண முடியும். உடனே நம்மள 12 நாள் அப்படின்றது வந்து இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி டேட்டும் மாற்ற முடியாது. ஸோ கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பேக்கேஜும் போட முடியும். அதனால தான் வருஷத்துக்கே வந்து நாங்கள் 4 பேக்கேஜ் மேலே நாங்கள் போட முடியாது இந்த பேக்கேஜ், சரிங்களா? ஸோ அவேர்னஸ் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ரஷ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த பேக்கேஜில் வேறு எதுவும் உங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து சஜஷன் இருந்தாலும் தாராளமாக எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் வந்து தாராளமாக அதையும் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் இந்த பேக்கேஜ் புக் பண்ணால் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் 9003998648 இந்த நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவோம். அண்ட் இந்த பேக்கேஜ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்கள். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஜிவி டூர் பிளானர்ஸ்.